பேக் டு அசின் பியூட்டி டிப்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு 1K ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 1K ஸ்பெஷல்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ உங்களால தான் இந்த 1K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கே. அதுக்கடுத்து உங்கள் எல்லாருக்கும் தான் நான் தேங்க் பண்ணணும். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல், கிரேட்ஃபுல். எல்லாமே எனக்கு வந்து எமோஷ்னலி நான் ரொம்ப இதுவாக இருக்கேன். என்ன 1000 சப்ஸ்கிரைபருக்கே நீ வந்து இப்படி பேசுறிய அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ஒவ்வொரு யூடியூபருக்கு தான் தெரியும் அதோட அந்த பெயின் இது வரும்போது எமோஷ்னலி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். உங்களால் மட்டும்தான் எனக்கு இந்த 1000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கு. தேங்க்யூ. அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு கூப்பிட்டு போங்க ப்ளீஸ். உங்களால் முடியும் நான் நம்புகிறேன். அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். எனக்கு இந்த குட்டியாக எனக்கு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு பலூன் வச்சு ஒரு இதில் ஒரு சின்ன ஒரு 100-200 ருபீஸில் இந்த இதை முடிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது. இன்ஷால்லா நான் இன்னும் பிளான் வச்சுருக்கேன். இந்த 1K சப்ஸ்கிரைபருக்காக கொஞ்சம் என்னால் முடிஞ்சது இந்த ஒவ்வொரு வாட்டி சப்ஸ்கிரைபர் ஏறும்போது லைக் 1K 2K 20K 10K அந்த மாதிரி 50K அப்படி வரும்போதெல்லாம் நான் என்னால் முடிஞ்ச ஒரு உதவியே பண்ணலான்னு தான். ஸோ நான் இதில் எதுவும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாமல் நான் வந்து ஃபுட்டாக வந்து டொனேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு என்னால் முடிஞ்சது என்னமோ அதை நான் பண்ண போகிறேன். ஸோ அது நாளைக்கு தான் பண்ண போகிறேன். அதாவது நீங்கள் இன்னைக்கு பார்ப்பீங்க ஃப்ரைடே, அதை தான் நான் பண்ண போகிறேன். ஃப்ரைடேக்கு ஒரு ஸ்பெஷலாக ஃபுட் வந்து இல்லாதவங்களுக்கு தரலாம் அப்படின்றத தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதில் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணாமல், இதில் செலவு பண்ணாமல், ஆனால் இதுவும் கொஞ்சம் வீடியோக்கு அழகாக இருக்கணுமே சொல்லி பேக்ரவுண்ட் இருந்ததை வச்சு நான் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ். அண்ட் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை இன்னும் கொடுங்க. அண்ட் என்னோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து இன்னைக்கு இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வரும்போது ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். எனக்கு என்ன சொல்லணும் தெரியல, என்ன பேச அப்படின்றது எனக்கு வார்த்தையே வரல. என்னோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. ஸோ மச் தேங்க்யூ. எனக்கு என்ன சொல்லனே தெரில. அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நான் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபன் vlog, பிரைடல் மேக்கப், பிரைடல் vlog, மேக்கப் டியூட்டோரியல்ஸ், அந்த மாதிரி ஹால், ட்ரெஸ் ஹால் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து ஒரு உங்களோட வீட்டு பொண்ணா நினச்சி என்னை இன்னும் கொஞ்சம் தூரமாக அப்படி கொஞ்சம் ஹையில் ஏற்றி வைங்க ப்ளீஸ். எனக்கு நீங்கள் எல்லாருக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணா நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எந்த மேக்கப் டியூட்டோரியல்ஸும் கிடையாது. ஸோ நான் என்னோட பர்சனல் ஃபீலிங், எமோஷ்னலாக நான் இப்போ எப்படி இருக்கேன் அதை தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, இல்லை யூடியூபராக ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா நான் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நான் ஆனால் ரொம்ப இப்போ தான் கண்டென்ட்லாம் வந்து ரொம்ப அதிகமாக போடுறது இப்போதான். ஆனால் நான் வச்சிருக்கேன், அப்பவும் வீடியோ போடுவேன். பட் எப்படி போடணும், என்ன பண்ணுறது, ஏது என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்படி தான் பேக்ரவுண்ட் வைக்கணுமா, இப்படி தான் லைட்ஸ் வச்சுக்கணுமா, இவ்வளோ லைட் வைக்கணுமா, மேக்கப் டியூட்டோரியல்ஸ்னால் இப்படி தான் பண்ணணுமா அப்படின்றது எல்லாமே ஒரு இதுவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டதே. ஸோ எதுவுமே எனக்கு ஈஸியாக தெரியல. அதனால தான் எனக்கு வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். எனக்கு இன்னைக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு இன்ஷால்லா எனக்கு இன்னும் 100K சப்ஸ்கிரைபர் வரும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஷுவராக இருக்கேன். ஏன்னா உங்கள் மேலே நான் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன். நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் அந்த மாதிரி. ஸோ இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங்னு சொல்லலாம் நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பொண்ணா நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னன்னா 3 இயர்ஸாக இருக்கேன், எதுவுமே தெரியாது. எனக்கு பண்ண தெரிஞ்சது மேக்கப் மட்டும் தான். என்னன்னா எனக்கு பேஷன்னு மேக்கப் தான். எங்கள் வீட்டில் வந்து மேக்கப்புக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு வர்றதும் இதுதான். எனக்கு நிறைய இருக்குனாலும் ரொம்ப எனக்கு என்னோட ஸ்பெஷல்னு நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறது, ப்ரௌடாக நான் சொல்லிக்கிறதும் சரி, என் வீட்டில் சொல்லிக்கணும்ன்ட்டு நான் நினைக்கிறதோ என் பொண்ணு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்க அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறதும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் என் லைஃப்பில் எப்போ இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும்
ஒரு இண்டிபெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் ஹவ் ஐ ஃபீல் அப்படின்றது. ஸோ இந்த நீங்க நினைக்கலாம் என்ன ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தானே வந்திருக்கு, அதுக்கே நீ இப்படி பண்றிய அப்படின்னா, இது வந்து அதான் சொன்னேனே 3 இயர்ஸோட எஃபர்ட். நானா இந்த பாஸ்ட் இந்த 6 7 மந்த்தா நான் போடுற எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா என்னோட ஹெல்த் கண்டிஷனையும் மீறி நான் ரொம்ப இதுக்காக வந்து டைம் ஒதுக்குறேன். இதுக்காக எடிட் பண்ண டைமை வந்து நான் ஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு வேலை இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு என் ஷெடியூலை இப்படி இப்படி வச்சு நானும் வீடியோ எடுக்கிறேன், டுட்டோரியல் உங்க எல்லாருக்கும் போடணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து யூடியூப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர் ஆனதே வந்து நிறைய மேக்கப் பார்த்துதான். நான் மேக்கப் போட கத்துக்கிட்டதும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை வச்சுதான், யூடியூப்ல வர வீடியோஸ் வச்சுதான் நான் மேக்கப் போட கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப இப்பதான் படிச்சேன். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி தான் நான் படிச்சேனே. பட் எனக்கு மேக்கப் வந்து சூப்பரா போட வர அந்த ரீசன் பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. அதாவது நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து எனக்கு வந்து நல்லா மேக்கப் போட தெரியும். 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது 10th ஸ்டாண்டர்ட் வரும்போதெல்லாம் எனக்கு சூப்பராவே மேக்கப் போட தெரியும். நல்லாவே நான் மேக்கப் போடுவேன். ஸோ அது வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்குது. அது என்னோட பேஷன். அந்த மாதிரி உங்களுக்கும் பேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ உங்க பேஷன் மேக்கப் தான் இருக்காது. போட்டோகிராஃபி வரலாம், இல்லை ஒரு ஆர்ட், பெயிண்டிங், அந்த மாதிரி என்ன வேணா உங்களுக்கு இருக்கலாம். கிராஃப்ட் செய்யறது வரலாம், என்ன வேணா இருக்கலாங்க. இதுதான் அதுதான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நிறைய ப்ரொஃபஷன் இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கலாம். உங்களோட பேஷன் என்னன்னு தெரிஞ்சு அதை போய் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணும்போது கண்டிப்பா அதுல நீங்க சக்சஸ் அடைவீங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் பார்க்கறது இந்த 1000 சப்ஸ்கிரைபர். ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கே தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ. அண்ட் இன்னும் இவ்வளோ பேசுறா 1000 சப்ஸ்கிரைபருக்குன்னா எனக்கு ஒரு கோல் இருக்கு. ஒரு சப்ஸ்கிரைபர் வரணும். அந்த சப்ஸ்கிரைபருக்கும் நான் ஏதாவது என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை இல்லாதவங்களுக்கு செய்யணுன்றதை வந்து நான் ரொம்ப இது பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கும் பார்த்தீங்களா, உள்ளுது நான் ஒட்டினது அப்படிதான். 1000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது அப்படின்னும் போது நான் வேணுனது 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடணும் அல்ல அப்படின்னு வேணும் போதும் சரி அதாவது நேற்று குறைஞ்சிச்சு ஏறிச்சு. ஸோ நல்லபடியாக எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும்னு நான் நினைக்கும் போது நான் நினைச்சேன் என்னால முடிஞ்ச ஒரு உதவி 5 பேருக்கோ 10 பேருக்கோ என்னால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நான் சாப்பாடு ஒருத்தவங்க வயிறு நிறைய நல்லபடியா அந்த ஒரு வேலை சாப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் மேலும் மேலும் நான் முன்னேற என்னால எவ்வளவு முடியுமோ அதை நான் பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரு கோலா இருக்கு. எனக்கு வந்து இது ஒரு எவ்வளவு பெரிய என்னென்னமோ பண்றாங்க, எவ்வளவு நிறைய விஷயம் இருக்கு. இது வந்து எனக்கு ஒரு ஆசை. என்னோட லைஃப்ல ஏதாவது நல்லது பண்ணும், புண்ணியம் தேடிக்கணும் அப்படின்றது. இதுதான். நிறைய யூடியூப் பாக்குறோம், நிறைய ரீல்ஸ் பாக்குறோம், எவ்வளவு நல்லது பண்றாங்க. ஏன் நம்ம பண்ணக்கூடாது? நம்மளால முடிஞ்சது. இப்போ நான் சம்பாதிக்கணும், அதுல என்னோட செலவு போக ஒண்ணு எனக்காக இருக்கும்ல, அதை வச்சு நான் ஏன் உதவி பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட மைண்ட் செட். ஸோ என்னோட மோட்டிவ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் ஏறும் போதும் லைக் இப்போ 1000 இருக்கு, 2000 வரும், அப்புறமா வந்து 3000 வரும், 10K வரும், 20K வரும், 50K வரும், 100K வரும், மில்லியன்ஸ் வரும். ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு டைம் வரும்போது நான் கண்டிப்பா என்னோட இது பண்ணணும். இன்னுமே நான் எந்த ரெவென்யூவும் எனக்கு வரல. பட் நான் வந்து என்னோட சொந்த காசு, நான் சம்பாரிச்ச காசுல தான் நான் எல்லாமே எனக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால அதுதான். யூடியூப்ல இருந்து எனக்கு எந்த இன்கமும் வரல. அதுக்கான இன்னும் ப்ராசஸிங் இருக்கு. நான் அவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் இது பண்ணல. ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா எனக்கு ரெவென்யூ வர இதுவும் இருக்கும், கிடைக்கும். அதனால ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றத சொல்லுங்க. இப்போ நீங்க வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ்ங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்லையும் என்னோட லைஃப் வந்து மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்றது. இப்போ 1000 பேர் இருக்குன்னா இந்த 1000 பேரும் எனக்கு ஒரு ஃபேமிலி தான். ஸோ ப்ளீஸ் நான் என்னோட ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்ன்றத சொல்லுங்க. உங்களை என்டர்டெயின் பண்றது என் மூலியமா எப்படி என்டர்டெயின் பண்ணலாம், மேக்கப் மூலியமா. எனக்கு தெரிஞ்சது மேக்கப் தான். ஸோ மேக்கப் vlog அந்த மாதிரி என்னால் என்ன என்டர்டெயின் பண்ண முடியுமா கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ கண்டிப்பா வருங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்ன்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க கேட்குற வீடியோவை தான் நான் இப்போ ரெகுலராக போட்டுட்டு இருக்கேன். ஸோ டூ கமெண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.